கேளுங்கண்ணா. படம் நல்லா இருக்கு. கொம்பு சிவி, சண்முக பாண்டியன், சரத்குமார் சாரோடைய படம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப வைலண்டா தான் இருக்கும் போல. ஏன்னா கொம்பு சிவி அப்படிலாம் வச்சோம் கொஞ்சம் இந்த ஊர் நாட்டாண்ட காமிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். பட் படம் வந்து யூஸ்வலா வந்து எப்படி பொன்ராம் சாரோடைய படம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருந்தது. காமெடி நல்லா இருக்கு. படத்துல காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் வந்து நம்ம ஓவர் டூ பண்ணி அங்கங்க இந்த பாட்டை சும்மாலாம் வைக்காம எங்க தேவையோ அங்கங்க அந்த நச்சுன்னு அந்த பாட்டு வந்து வச்சிருக்காங்க. அது நல்லா இருக்கு. ஹீரோ அண்ட் நம்ம சரத்குமார் சாரோட கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ நம்ம வந்து அப்படியே தியேட்டர்ல ஒரு சில சீன்ஸ் அண்ட் ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கேப்டனை பாக்குற மாதிரி வந்துருக்கு. ஸோ இதே மாதிரியான ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி அடுத்தடுத்த படங்கள் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா ஃபியூச்சர்ல அப்படியே நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டாரா பார்க்க வாய்ப்பு. படத்துல என்ன சொல்ல வராங்கன்றதை தாண்டி படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விவசாய நிலத்துல வந்து தண்ணி எல்லாம் வருது இல்லையா, அப்ப அந்த மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்றாங்க அந்த டைம், அந்த மாதிரியான விஷயங்களும் சூப்பரா வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு சில இந்த எப்படி சொல்றது, இந்த கஞ்சா திருடுறது, கஞ்சா எடுத்து கடத்திட்டு போறது, அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து படத்துல இருக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களுமே வந்து ப்ராப்பரா வந்து கவர் பண்ணுங்க. ஃபைட் சீன் நல்லா இருக்கு. அவரு கேப்டன் சாரோடைய பையனாச்சு எப்படி, ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எப்படி அவருக்கு வைக்கணுமோ அவரோட பாடி அவரோட பிசிக் வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர் பையனில் அவர் சாகில்லாம் எப்படிங்க? இல்ல நீங்க நான் சொல்றேன்ல, ஒரு சில சீன்ஸ் பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு கேப்டனை பாக்குற மாதிரியே வந்துருக்கும். பட் அதான் இவர் இன்னும் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் சூப்பரா டெவலப் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்படியே சூப்பரா அவரோட இடத்த இவர் அப்படியே எடுத்து பிடிச்சிக்குவாருன்னு சொல்லுவாங்க. ரொமான்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனா லைக் அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. சரத்குமார் சார் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த படம் நல்லா காப்பாற்றுவோம். கேப்டனுடைய மறுபிரிவுன்றாங்களா, அது இந்த படத்துல பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். இது வந்து போதைப் பொருள் தான் சார் படம். போதைப் பொருளால மக்கள் சின்ன சின்ன பசங்க கெட்டு போறாங்க. அது தேவையில்ல. லாஸ்ட்ல அது போதையால மரணம் தான் லாஸ்ட் நினைக்காது பணம்ன்றது ஒரு எடுத்துக்காட்டாக படம் சார். அதான் அந்த போதை இருக்கக்கூடாது. போதைக்கு காசு போறாங்க சார். போதைப் பொருள் கிடைக்கிற காசுன்றாங்க. அந்த காசு லாஸ்ட்ல நிக்கல அப்படின்ற ஒரு நல்லா இருக்கு. சரத்குமாருக்கு அதனால சப்போர்ட் பண்ணிருக்காரு சார். கேப்டனுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆமா, அது கேப்டன் செய்யற ஒரு இதுதான் சார். இது மியூசிக் பாட்டு நல்லா இருக்கு சார். காமெடியும் நல்லா இருக்கு சார். இதுல காமெடி நல்லா இருக்கு சார். சூப்பர் சூப்பர் பண்ணிருக்காரு. ஆமா, படம் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா ஹிட் ஆகும். சார் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சரத்குமார் மாமா கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கேப்டன் மறுபிறவி கேப்டன் எப்படி ஆக்ஷன் கிங்கோ படம் ஃபைட்லாம் ஹிட் ஃபைட்லாம் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் கேப்டனுடைய சண்முக பாண்டியன் படம் ஹிட் சார். சூப்பர் ஹிட். காமெடி, கதை, அப்புறம் பாட்டு, சாங்லாம் சூப்பரா இருக்கு சார். படம் ஹிட். ரெண்டு பேர் காம்போ சூப்பர் சார். எப்படி கேப்டன் பிரபாகரன் கேப்டனும் சரத்குமார் சார் நடிச்சாங்களோ அதே போல கொம்பு சீவில கேப்டனோட சன்னும் சரத்குமாரும் சரியான காம்போ. படம் டைம் போல தெரியும் சார். பக்கா ஹிட் சார். சூப்பரா இருக்கு படம். அதான் சார் பாட்டு, காமெடி, கதை டைம் போல தெரியும் சார். பக்கா படம் சூப்பரா இருக்கு. நல்லா சொல்லியிருக்காரு. நான் சொல்றதோட நீங்க போய் பார்த்தீங்கன்னா பக்கா இருக்கு சார். எப்படி இது பாருங்க, கேப்டன் பிரபாகர்ல எப்படி சரத்குமார் சார் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லா செம்ம ஹிட் சார். பக்கவா இருக்கு. உங்களோட ஆதரவு வேணும். ரொம்ப நன்றி சார்.